ஆடித்திருவாதிரை சோழர்களில் கொடிகட்டி பறந்த பேரரசன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாள். இந்நாளில் அக்காலத்தில் விழா கோலாகலங்களுடன் சோழ தேசம் களைகட்டி இருந்தது. பெரும் கப்பற்படை கொண்டு கடல் கடந்தும் தமிழர் புகழ் ஓங்கச் செய்த ராஜேந்திர சோழன் பிறந்த நாளையொட்டி 1000 ஆண்டுகள் கடந்த பின்னரும் இந்த ஆடித்திருவாதிரையிலும் அவரின் தலைநகராக விளங்கிய கங்கை கொண்ட சோழபுரம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. தந்தை ராஜராஜனுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலெனில் மகன் ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் காலங்களை கடந்து பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தென் நாட்டை ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த சோழ பேரரசர்கள் ராஜராஜ சோழனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனுமே ஆவர். ராஜராஜன் இட்ட அடித்தளத்தை தனது பேராற்றலால் ராஜேந்திர சோழன் கட்டி எழுப்பினார். சோழ மன்னர்களில் அழகுக்கு உதாரணமாக சுட்டிக்காட்டப்படுவோரில் சுந்தர சோழர் முதன்மையானவர். அவருக்கு பிறகு அழகில் சிறந்தவராக சொல்லப்பட்டவர் அவரது பேரனான ராஜேந்திர சோழன். கல்வி கேள்விகளில் சிறந்தவராக இருந்ததால் பண்டித சோழன் என்று பெயர் பெற்றவர் ராஜேந்திர சோழன். இவரது இயற்பெயர் மதுராந்தகன். கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஊரும் கோயிலும் ராஜேந்திர சோழனின் வெற்றிகளின் மேல் கட்டி எழுப்பப்பட்டவை. சோழர்களின் தலைநகரமாக தஞ்சை இருந்த நிலையில் அதனை மாற்றி கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்தார் ராஜேந்திர சோழர். இந்த ஊர் 233 ஆண்டு காலம் சோழர்களின் தலைநகரமாக இருந்தது. அது கங்கை கொண்ட சோழபுரத்து கோயில், அது ஒண்ணு. அவர் பெரிய நகரத்தை உருவாக்கியிருந்தார். 1 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு நகரத்தை உருவாக்கியிருந்தார். தோண்டி இருக்காங்க, ஓரளவுக்கு தான் தோண்டி இருக்காங்க, முழுமையும் தோண்டல. அது தோண்டினாதான் அந்த நகரம் எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு பெரிய நகரத்தை உருவாக்கிய செய்திகள். அந்த நகரத்திலே சீனர்கள் வந்து தங்கியிருந்திருக்கிறார்கள். சீன ஓடுகள்லாம் அங்க கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவருடைய ஆட்சியின் போது கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி இருந்த பகுதியில் இருந்த மக்கள் தங்களுடைய ஆட்சிக்கு கீழ் ஒழுங்கா இருக்க வேண்டும் என்பதற்கு தான் கங்கை கொண்ட சோழபுரத்தையே அங்கு கொண்டு வந்தார். தஞ்சாவூரில் இருந்தால் இவங்களை அடக்க முடியாது, படை அனுப்பத்தில் சிக்கல் வரும் என்ற அடிப்படையில் அவர் ஏன்னா இவர்கள் கிளர்ந்து எழுவார்கள், வீர குடி. அதனால அவங்களை அடக்கணும்னா பக்கத்தில் இருந்தா தான் முடியும், தூரத்திலிருந்து படையெடுத்து வர முடியாதுதான் அங்க கொண்டு வந்து வச்சாங்க. அந்த நகரத்தை உருவாக்குறது அதான். தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள கல்வெட்டில் நாம் கொடுத்தனவும் நம் மக்கள் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் இந்த கல்லிலே வெட்டி அருளுக என்று ராஜராஜ சோழனின் கட்டளை கல்வெட்டாக செதுக்கப்பட்டிருக்கும். இதன் மூலம் பெரிய கோயிலை கட்டியது ராஜராஜ சோழன் என்பது தெளிவாக தெரிய வரும். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியது ராஜேந்திர சோழன் தான் என்பதற்கான கல்வெட்டு அந்த கோயிலில் வெட்டப்படவில்லை. எனில் இக்கோயிலை கட்டியது ராஜேந்திர சோழன் தான் என்பது எப்படி தெரிய வந்தது தெரியுமா? விழுப்புரம் மாவட்டத்தில் எசாலம் என்ற ஊரில் 1987ஆம் ஆண்டு கோயில் திருப்பணிக்காக பூமியை தோண்டிய போது செப்பு சிலைகளுடன் முதலாம் ராஜேந்திர சோழன் வெளியிட்ட செப்பேட்டு தொகுதி ஒன்றும் கிடைத்தது. அந்த காலத்தில் போர் 14ஆம் நூற்றாண்டு அளவில் முஸ்லீம் படையெடுப்பெல்லாம் நடந்த காலகட்டத்தில் ஊர் மக்கள் என்ன செய்திருக்காங்கன்னா, 50 சிலைகளையும் இந்த செப்பேட்டையும் பிற்காலத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் வேண்டுமென்றே பூமியை தோண்டி அங்கே மணலை பரப்பி அந்த மணலிலே இந்த 50 சிலைகளையும் பூஜை பொருட்களையும் இந்த செப்பேட்டையும் வைத்து மூடி இருந்தால் எதிர்பாராத விதமாக திருப்பணி நடந்த போது இது கண்டுபிடிக்கிறது. இந்த செப்பேடு மட்டுமல்ல, திருவாலங்காடு செப்பேடும் இதே போல கோயில் திருப்பணியின் போது கண்டெடுக்கப்பட்டவைதான். கரந்த செப்பேடுகள் புத்தூர் என்ற ஊரில் உள்ள ஒரு கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செப்பேடுகளாம். ஆக நமக்கு கிடைக்கின்ற பழைய செப்பேடுகள் யாவுமே எதிர்பாராத விதமாக கிடைத்த செப்பேடுகளே தொன்மையான செப்பேடுகளாக கருதப்பட்டு வருகின்றன. எசாலத்தில் திருவீராமீஸ்வரம் என்றழைக்கப்படும் சிவன் கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட
இந்த செப்பேடு மூலமாகத்தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை கட்டி எழுப்பியவர் ராஜேந்திர சோழன் என்பது தெரிய வந்தது. வடமொழியில் உள்ள அந்த குறிப்பின்படி ராஜேந்திரோ வியத்ததச கங்கை கொண்ட சோழபுரம் யாம் சத்குண நிதி ஆத்மனாம் கிருதயாம் தன் நாம வர பவனம் மகேஸ்வரைய பக்தயா தத் பதயுக பாரிஜாத பிரிங்க என்று செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நற்குணங்களின் தொகுதியான ராஜேந்திர சோழன் தன்னால் நிர்மாணிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்தில் அதே பெயரில் சிவனுக்கு ஒரு கோயில் கட்டியதாகவும் இதன் மூலம் சிவபெருமானின் திருவடியாகிய பாரிஜாதத்தில் வண்டாக திகழ்ந்ததாகவும் செப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளது. வடமொழி பகுதியில் அவனுடைய போர் வெற்றிகள் குறிப்பிடப்பட்டது. மெய்கீர்த்திகளில் இடம்பெறாத ஒரு போர், கடாரத்தை வெற்றி கொண்டான் என்ற ஒரு செய்தி இந்த செப்பேட்டில் தான் வருகிறது. வேறு எந்த செப்பேட்டிலும் அல்லது கல்வெட்டுகளிலும் இல்லாத செய்தி இந்த எசால செப்பேட்டிலே நாம் பார்க்கிறோம். எசாலம் என்பது அந்த காலத்தில் எய்தார் என வழங்கப்பட்டது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த ராஜேந்திர சோழன் வந்துட்டு பொதுமக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன். அவனுக்கு 4 பிள்ளைகள் இருந்தது. அதில் ஒரு பிள்ளை இறந்துவிட்ட செய்தியும் மற்ற 3 பிள்ளைகளும் திரிசூலம் போல இருந்தார்கள் என்றும் கன்னியாகுமரியில் உள்ள கல்வெட்டானது தெரிவிக்கின்றது. சமீபத்தில் கண்டறிந்த இந்தலூர் செப்பேடு ராஜேந்திர சோழனுடைய அந்திம காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் குறிப்பிடுகிறது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு அடிக்கோலிட்டது போல இந்த எசாலம் செப்பேடானது நமக்கு அவனுடைய வரலாற்றை, அவனுடைய கொடைப்பண்பை, அவன் நாட்டை நிர்வகித்த முறையை தெளிவாக உணர்த்தும். எசாலம் செப்பேடு 15 இதழ்களுடன் செப்பு வளையம் கோர்க்கப்பட்ட நிலையில் உள்ளது. வளையத்தில் சோழ முத்திரையும் இருக்கிறது. இந்த செப்பேடு மிக பெரிய திருப்பமாக கருதப்படுகிறது. ராஜேந்திர சோழனை பொறுத்தவரை தந்தையை மிஞ்சிய தனையனாகவே பார்க்கப்படுகிறார். தந்தை ராஜராஜ சோழன் மன்னராக முடிசூட்டி கொண்ட போது 16 வயது இளங்காளையாக இருந்தவர் ராஜேந்திரன். தந்தை கட்டி ஆண்ட சோழ மண்ணை தனது பலத்தால் பெருக்கி வலுப்படுத்திய மாவீரர். தனது 20 வயதில் இளவரசனாக பதவியேற்ற ராஜேந்திர சோழன் மன்னர் ராஜராஜ சோழனுக்கு கட்டுப்படாமல் இருந்த பாண்டியர் சேரர்களை வென்று அவர்களை அடங்கியிருக்கச் செய்தார். ராஜேந்திர சோழன் கிபி 1012ஆம் ஆண்டு முடிசூட்டப்பட்டு பேரரசனானார். இவரது ஆட்சி காலம் கிபி 1012 முதல் கிபி 1044ஆம் ஆண்டு வரை நீண்டது. திருமண்ணி வளர இருநில மடந்தையும் போர்செய பாவையும் சீர்த்தனி செல்வியும் தன்பெருந்தேவியராகி இன்புற. இப்படி தொடங்குகிறது பேரரசன் ராஜேந்திர சோழனின் மெய்கீர்த்தி. தனது காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை உள்ளிட்ட போர் படைகளால் தென் நாட்டை ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்தவர். நாட்டின் வடபகுதிகளை மட்டுமன்றி கடல் கடந்து கிழக்கு திசை நாடுகளையும் வென்றவர். வடக்கே கங்கை கரை வரையிலும், தெற்கே இலங்கை முழுவதும், மேற்கே மேலை கடற்கரை முதல் கிழக்கே மலேயா, சிங்கப்பூர், இப்போதைய மியான்மர், சுமத்ரா, ஜாவா, நிக்கோபர் முதலிய நாடுகளை வெற்றி கொண்டு சோழரின் புலிக்கொடியை பறக்கவிட்ட பேரரசன் ராஜேந்திர சோழன். இதனால்தான் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் உள்ளிட்ட விருது பெயர்கள் இவருக்கு புகழ் மாலையாக சூட்டப்பெறுகின்றன. கடல் படையை முதலில் வைத்திருந்தவன் ராஜேந்திர சோழன். அவருக்கு முன்பு யாருமே கடற்படை வைக்கவில்லை. அலை கடல் நடுவுள் பழங்கலம் செலுத்தி சங்கீராம குரோத்துங்க வருமனை வாகையும் என்று ஒரு செய்தி வருது. இன்றைய மலேசியா தான் அந்த பகுதி. அவர் சங்கிராம விஜயோத்துங்க வர்மன் என்பவன் மலேசிய அரசனாக இருந்த காலத்தில் இவர் படையெடுத்து சென்றிருக்கிறார். அது கடற்கரை ஒட்டிய படையெடுப்பு தான் அதிகம் இருக்குது. காரணம் என்னன்னா, வாணிகம் செழிக்க வேண்டும், வணிகத்தில் ஏதோ ஒரு தடை வந்திருக்கு அவர் காலத்துல, அதை செழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த படையெடுப்பை நிகழ்த்தினார். பொதுவாக எந்த படையெடுப்பும் எந்த போரும் தெனவை வைத்துக்கொள்ள எடுத்த போர்கள் அல்ல. சங்க காலத்திலிருந்து பொருளாதார அடிப்படையில் தான் எல்லா போர்களும் நிகழ்ந்தன. ராஜேந்திர சோழனும் வணிகத்துக்காக கடாரம் வரை படையெடுத்தார். இன்று போல நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாத அந்த காலகட்டத்தில் மாபெரும் கப்பற்படையை உருவாக்கி
மிகச்சிறந்த போர் பயிற்சி கொண்ட வீரர்களுடன் கடல் கடந்து சென்று கொடி நாட்டிய ராஜேந்திர சோழன் தனது தந்தையைப் போலவே வரலாற்றின் பக்கங்களில் நிலைத்த புகழுக்கு உரியவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாட்டையும் வென்று திரும்பும் போதெல்லாம் வெற்றியின் நினைவாக ராஜேந்திர சோழன் கொண்டு வந்த சிலைகள் வெவ்வேறு கோயில்களில் இடம்பெற்றுள்ளன. அவர் வெற்றியில முக்கியமாக வங்காளத்துல ஒரு பாலருடைய கலைப்பாணியில் இருந்த நந்தி மேல் நின்று நடனம் ஆடுகின்ற நடராஜர் உருவத்தை கொண்டு வந்தார்கள். அது மேலை கடம்பூர் என்ற ஊர்ல சிதம்பரத்து பக்கத்துல அந்த சிலை இருப்பதை நீங்க பார்க்கலாம். அந்த சிலை வடநாட்டு மரபில் செய்யப்பட்ட சிலை. அதே மாதிரி ஒரிசா பகுதிக்கு போன போது அங்கிருந்த சூரியன் சிலையை கொண்டு வந்தார். சூரியன் 9 கோளோட நிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அது கங்கை கொண்ட சோழபுரத்தில் வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சில சிலைகள் ஒரிசாவில் செய்யப்பட்ட சிலைகள், கொற்றவை, அப்புறம் வீரர், இந்த மாதிரிலாம் சிலைகள்லாம் ஒரு கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அண்டாண்ட அந்த ஊர்ல இருக்கு. ஊர் பேர் எனக்கு நினைவு வரல, ஆனா அங்க பார்க்கலாம். இளம் சிவப்பு கல்லு அந்த மாதிரி சிலைகளை கொண்டு வந்தார். வெற்றியின் நினைவாக கொண்டு வருவது சங்க காலத்தில் இருக்கிறது. ஒரு மன்னன் முஸ்லிமேல் படையெடுத்த போது அங்க ஒரு சிலையை எடுத்து வந்தான் என்ற ஒரு செய்தி அகநானூற்றிலே கூறப்படுவதை பார்க்கின்றோம். அது பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் முசிலை பிடிக்க போன போது இந்த சிலையை எடுத்து வந்ததாக அகநானூற்றில் இருக்கின்றது. அதே மாதிரி காரவேலன் என்ற மன்னன் ஒரிசாவிலே ஆட்சி செய்தவன் நந்தர்கள் கொண்டு போய் வைத்திருந்த 113 வருஷத்துக்கு முன்பு கொண்டு போய் வைத்திருந்த சிலையை ஒரிசா தலைநகருக்கு கொண்டு வந்தான் என்ற செய்தி கல்வெட்டிலே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி அவனுடைய செயல் தந்தையை விட கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி அந்த செயலை உருவாக்கினார். எல்லா பகுதிகளிலும் நாடுகளை திரும்பவும் அளந்து அதை வகுத்து வைத்திருந்தார். இந்த மாதிரி பல செய்திகளை அவரை பற்றி கூறலாம். தஞ்சையைப் போல கங்கை கொண்ட சோழபுரம் நீர்வளம் மிக்கதல்ல. இங்கு சோழகங்கம் என்ற பெரிய ஏரியை உருவாக்கிய ராஜேந்திர சோழன் அங்கும் நீர் மேலாண்மையை சிறப்புற செய்தார். கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்திலேயே சோழகங்கம் என்ற ஒரு ஏரியை, பெரிய ஏரி, 15-16 கிலோமீட்டர் அந்த ஏரியை உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது அவர் வங்காளத்தின் மேல் படையெடுத்த போது வங்காள தேசமும் என்று சொல்வார். அதுவும் அழகா தங்காத சாரல் வங்காத சேசம். இன்றைக்கு சிறகுஞ்சில மழை பெய்கிற அளவை கூட அவங்க குறிப்பிட்டார்கள் என்று அதை பற்றி நான் சொல்லும்போது சொல்லுவேன். அந்த அளவுக்கு சிறந்த படையெடுப்பு. அங்க கங்கை ஓடுகிறது. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த ஏரிக்கு சோழகங்கம் என்று பெயர் வைத்தார். வெற்றியின் நினைவாக அந்த சோழகங்கம். என்னென்னமோ அந்த சோழகங்கத்தை பற்றி நிறைய செய்திகள் மெய்க்கத்தில் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நீர்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதில் சோழர்கள் பல செயல்களை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த சோழகங்கம் பராந்தக சோழன் காலத்திலேயே வீரநாராயணத்து ஏரி என்றவர்கள், அது 20 கிலோமீட்டர் கரை, அந்த வீரநாராயணத்து ஏரியை உருவாக்கினார்கள். அதுக்கு பிறகு இந்த ராஜேந்திர சோழன் நீர்நிலையை உருவாக்குறார். ஏனென்றால் அது தேவை, மக்கள் வாழ்க்கைக்கும் வேளாண்மைக்கும் அது தேவை என்பதை உணர்ந்து சோழர்கள் இந்த நீர்நிலைகளை உருவாக்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது போற்றத்தக்கது. சோழர் கட்டடக்கலைக்கு சான்றாகவும் அற்புதமான சிற்பக்கலைக்கு உதாரணமாகவும் விளங்கும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் ஒவ்வொரு பகுதியும் காண கிடைக்காத அற்புத காட்சியாகவே நம் கண்முன் விரியும். 1855ஆம் ஆண்டு தென்னிந்திய கெசட்டில் கங்கை கொண்ட சோழபுரம் பழங்கால பாபிலோனை ஒத்தது என்கிறார் K.A. நீலகண்ட சாஸ்திரி. 1832இல் கொள்ளிடம் அணைக்கட்டு கட்டப்பட்ட போது இக்கோயிலின் உட்சுற்று பிரகார கற்கள், வெளிச்சுற்று கற்கள் உடைக்கப்பட்டு அணைக்கட்டு கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்டன. இத்தனைக்கும் பிறகும் கட்டடக்கலையின் அற்புதமாக கம்பீரமாக நிற்கிறது கங்கை கொண்ட சோழபுரம். விமானம் 100 அடி சதுரமான வடிவிலானது, 9 அடுக்குகளை கொண்டது. முதல் 2 அடுக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கின்றன. அடுத்து வரும் அடுக்குகள் மேலே செல்ல செல்ல சிறுத்து வரும். விமானத்தின் உயரம் 170 அடியாக இருக்கிறது.
இந்த கோயில் கட்டடக்கலை அமைப்பை பார்க்கும்போது எல்லாமே வந்து என்னது அடிமட்டம் வந்து ஒரு சதுரமாகவும் மேலே போக போக குறுகிய வண்ணம் பார்க்க முடியுது. ஆனா இந்த திருக்கோயில கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கங்கை கொண்ட சோழீஸ்வரர் திருக்கோயில பாத்தீங்கன்னா நம்ம லிங்க வடிவில காணப்படும். லிங்க வடிவு எப்படின்னா அடிப்பகுதியை வந்து சதுரமாகவும் அதுக்கு மேல் பகுதியில் இருக்க பட்டம் வந்து 8 பட்டமாகவும் அதுக்கு மேல இருக்கிறது வட்ட வடிவமாகவும் நம்ம லிங்கத்தை பார்க்கலாம். சோ அதே போலதான் இங்க இருக்க கருவறை இருக்கக்கூடிய விமான அமைப்பு வந்து கீழ்ப்பகுதி பாட்டம் சொல்லக்கூடிய கீழ்ப்பகுதி அதிஷ்டான பகுதி வந்து சதுரமா பாக்குறோம். அதுக்கு மேலே செல்ல செல்ல வந்து நம்ம 8 பட்டை வடிவில் பாக்குறோம். அதுக்கு மேல இருக்க கலசத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டப்பகுதிக்கு மேல இருக்கக்கூடிய சிகர பகுதியானது வட்ட வடிவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இக்கோயிலில் உள்ள சண்டேஸ்வரருக்கு சிவபெருமான் உமையுடன் இருந்து முடிசூட்டும் காட்சி சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பத்தை ராஜேந்திர சோழன் என்று தவறாக கருதுவோர் உண்டு. ஆனால் கோயிலில் சிறிய வடிவில் சிவலிங்கத்தை தொழும் வகையில் ராஜேந்திர சோழனின் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. பெரிய கோயில வந்து கட்டடக்கலை அமைப்பும் சிற்பக்கலை அமைப்பும் பிரதிஷ்டை பெற்றாலும் அங்க வந்து பெரும்பாலும் அதிகமாக பேசப்படுவது வந்து கட்டடக்கலை அமைப்புல தான் பேசப்படுகிறது. ஆனா வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த கட்டடக்கலையை விட அங்கு காணப்படும் சிற்பங்கள் தான் உலகளவிலும் பெருமையாக பேசப்பட்டு வருகிறது. தமிழர் வரலாற்றில் காலங்களை கடந்தும் பேரிடர்களை கடந்தும் தனித்துவத்துடன் நிற்கும் பெருமைமிகு சின்னங்களாக தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் நிலைத்திருக்கின்றன. இதனால்தான் இவ்விரு கோயில்களும் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 1000 ஆண்டுகளை கடந்தும் அழிவிலா புகழோடு உலகம் முழுவதும் தமிழர் பெருமையை சிறப்புற கூறிக்கொண்டிருக்கின்றன இந்த கோயில்கள். இவை மட்டுமல்ல, ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தமிழ் மண்ணின் அளப்பரிய புகழுக்குரிய பேரரசர்கள் என்றும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன.